ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்கியா? நீ எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? ஆர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ பண்ணிகிட்ருக்கியா? எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே. நீ எல்லாமே பண்ணிகிட்ருக்கியா? ரைட் அப்படின்னா சரியா. நீ எல்லாமே சரியாக பண்ணிகிட்ருக்கியா? ஆர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? ஓகேவா? ஸோ இதுவே நீ எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருந்தியா? நீ எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருந்தியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? வேர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? வேர் அப்படின்னா ஆரோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஆர் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டில் கேட்குறதுக்கு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆர் யூஸ் பண்ணுவோம். இதுவே பண்ணிட்டு இருந்தியா பாஸ்ட்டில் கேட்கணுன்னா வேர். ஓகேவா? ஸோ வேர் யூ டூயிங் எவ்ரி திங் ரைட்? நீ எல்லாமே சரியாக பண்ணிட்டு இருந்தியா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருந்தானா? அவன் எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருந்தானா? இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாஸ் ஹீ டூயிங் எவ்ரி திங் ரைட்? வாஸ் ஹீ டூயிங் எவ்ரி திங் ரைட்? வாஸ் ஹீ டூயிங் அப்படின்னா அவன் பண்ணிகிட்டு இருந்தானா? எவ்ரி திங் ரைட் எல்லாமே சரியா? அவன் எல்லாமே சரியாக பண்ணிகிட்டு இருந்தானா? வாஸ் ஹீ டூயிங் எவ்ரி திங் ரைட்? ஓகேவா? இதுவே நீ எல்லாமே சரியாக பண்ணுவியா? நீ எல்லாமே சரியாக பண்ணுவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் யூ டூ எவ்ரி திங் ரைட்? வில் யூ டூ எவ்ரி திங் ரைட்? வில் யூ டூ அப்படின்னா நீ பண்ணுவியா? எவ்ரி திங் ரைட் எல்லாமே சரியா? நீ எல்லாமே சரியாக பண்ணுவியா? வில் யூ டூ எவ்ரி திங் ரைட்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ. யூ வில் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ. யூ வில் நாட் ஃபேஸ் அப்படின்னா நீ சந்திக்க மாட்ட. எனி ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும், நீ எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்ட. பிகாஸ் ஆஃப் மீ என்னால் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்க மாட்டேன். என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யூ வில் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ. ஓகேவா? ஸோ இங்கே வில் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் won't. ஓகேவா? ஸோ யூ won't ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா? என்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா? ஆர் என்னால் நீ எதுவும் பிரச்சனையை சந்திச்சியா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you face any problem because of me? Did you face any problem because of me? Did you face any problem அப்படின்னா நீ எதுவும் பிரச்சனையை சந்திச்சியா? உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா? பிகாஸ் ஆஃப் மீ என்னால் உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா? என்னால் நீ எதுவும் பிரச்சனையை சந்திச்சியா? Did you face any problem because of me? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னால் நான் எந்த பிரச்சனையுமே சந்திக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யூ. ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் அப்படின்னா நான் எந்த பிரச்சனையும் சந்திக்கலை. பிகாஸ் ஆஃப் யூ உன்னால் நான் எந்த பிரச்சனையுமே சந்திக்கலை. ஐ எம் நாட் ஃபேஸிங் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை பற்றி கவலையே இல்லை. எனக்கு உன்னை பற்றி கவலையே இல்லை. நான் உன்னை பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். எனக்கு உன்னை பற்றிலாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் யூ. ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் யூ. ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அப்படின்னா எனக்கு கவலையே இல்லை. அபவுட் யூ அப்படின்னா உன்னை பற்றி, எனக்கு உன்னை பற்றி கவலையே இல்லை. ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் யூ. வரி அப்படின்னா கவலைப்படுறது. ஓகேவா? ஸோ ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் யூ. ஸோ இதுவே எனக்கு அவனை பற்றி கவலை தான், எனக்கு அவனை பற்றி கவலை தான் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஒன்லி வரிட் அபவுட் ஹிம். ஐ எம் ஒன்லி வரிட் அபவுட் ஹிம். ஐ எம் ஒன்லி வரிட் அப்படின்னா நான் கவலைப்படுறேன். அபவுட் ஹிம் அவனை பற்றின கவலை தான் இருக்குது. ஐ எம் ஒன்லி வரிட் அபவுட் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பற்றி கவலையாக இருந்துச்சு. எனக்கு உன்னை பற்றி கவலையாக இருந்துச்சு, அதனால தான் நான் நேரில் வந்து உன்னை பார்த்தேன். இப்போது எனக்கு பரவாயில்ல, உன்னை பற்றின கவலையாகவே இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வரிட் அபவுட் யூ.
ஐ வாஸ் worried about you. ஐ வாஸ் worried அப்படின்னா எனக்கு கவலையாக இருந்துச்சு. about you உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஐ வாஸ் worried about you. ஓகேவா? ஸோ இதுவே அவனை பற்றி நீ கவலைப்படாத, அவனை பற்றி கவலையாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வில் தே ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ? வில் தே ஃபேஸ் எனி ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் மீ. வில் தே ஃபேஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? ஓகேவா? ஸோ இதுவே உன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. உன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They should not face any problem because of you. They should not face any problem because of you. ஓகேவா? ஸோ they should not face any problem அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ கூடாது அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால தான் இங்கே நம்ம ஷுட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் யூ, உன்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ. ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அபவுட் யூ, நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ. ஓகேவா? ஸோ இதுவே அவனை பற்றி யோசிக்காத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் ஹிம். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. அபவுட் ஹிம் அப்படின்னா அவனை பற்றி யோசிக்காத. ஓகேவா? ஸோ இதுவே அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காத. ஓகேவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் தட் மேட்டர். டோன்ட் திங்க் அப்படின்னா யோசிக்காத. அபவுட் தட் மேட்டர் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காத. ஓகேவா? ஸோ இதுவே நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் திங்க் அபவுட் ஃப்யூச்சர். ஸோ சிம்பிளாக ஃப்யூச்சர் அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத பற்றி யோசிக்காத, நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிக்காத அப்படின்லாம் சொல்லணும்னா டோன்ட் திங்க் அபவுட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவன் எப்போதுமே நாளைக்கு நடக்க போகிறத பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருப்பான். இப்போவே யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always thinks about future. He always thinks அப்படின்னா அவன் எப்பயுமே யோசிப்பான். ஸோ வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம். அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். He always thinks about future அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிறத பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவனை எங்கேயாவது பார்த்தா எனக்கு உடனே கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you see him anywhere, call me immediately. If you see him, நீ இவனை பார்த்தா. anywhere, எங்கேயாவது பார்த்தா, call me immediately, எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகேவா? If you see him anywhere, call me immediately. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இது தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Only he and I know this. அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான். know this, இது தெரியும். எங்கள் 2 பேர் மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கோம். only he and I know this. ஓகே? ஸோ இந்த மாதிரி 2 பேரை சொல்கிறப்ப only you and I know this, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இது தெரியும். ஓகேவா? அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் இது தெரியும். இவனுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் இது தெரியும். only he and they know this. ஓகேவா? ஸோ இது மாதிரி சொல்கிறப்ப நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே ஹீ அண்ட் ஐ, ஸோ 2 பேர் வந்துட்டாங்க. அதனால இது ப்ளூரல் ஆகிடுச்சு. அதனால் இங்கே எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் ஏனோ தானோன்னுலாம் முடிவெடுக்க முடியாது. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
I can't make the decision just like that. I can't make the decision just like that. I can't make the decision அப்படின்னா என்னால் முடிவெடுக்க முடியாது. டெசிஷன் அப்படின்னா முடிவு. ஓகேவா? ஸோ ஐ கான்ட் மேக் த டெசிஷன், என்னால் முடிவெடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னா ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் என்னால் முடிவெடுக்க முடியாது. ஐ கான்ட் மேக் த டெசிஷன் ஜஸ்ட் லைக் தட். ஓகேவா? இதுவே ஏனோ தானோன்னு முடிவெடுக்காத, ஏனோ தானோன்னு முடிவெடுக்காத, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ சரியான ஆளுக்கிட்ட பேசுனா தான் இது நடக்கும், வேறு யார்கிட்ட பேசினாலும் இது நடக்காது, நீ இதுக்கான கரெக்டான ஆளுக்கிட்ட பேசினா தான் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வில் ஹேப்பன் ஒன்லி இஃப் யூ டாக் டு த ரைட் பர்சன். It will happen only if you talk to the right person. It will happen அப்படின்னா இது நடக்கும். எப்போ? only if you talk to the right person. நீ சரியான ஆள்கிட்ட பேசினா மட்டும்தான், நீ சரியான ஆள்கிட்ட பேசினா மட்டும்தான் இது நடக்கும். It will happen only if you talk to the right person. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சரியான ஆள்கிட்ட பேசினதுனால தான் இது நடந்துச்சு, நான் கரெக்டான ஆளுக்கிட்ட பேசினதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் ஐ டாக்ட் டு த ரைட் பர்சன். இட் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் ஐ டாக்ட் டு த ரைட் பர்சன். இட் ஹேப்பன்ட் அப்படின்னா இது நடந்துச்சு. ஒன்லி பிகாஸ் அதனால் மட்டும்தான், எதனால்? ஐ டாக்ட் டு த ரைட் பர்சன், நான் சரியான ஆளுக்கிட்ட பேசினதுனால் மட்டும்தான் இது நடந்துச்சு. ஓகேவா? அவள் வந்ததால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம், அவள் வந்ததுனால மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம், இல்லைன்னா நாங்கள் போயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We went there only because she came. We went there only because she came. We went there, நாங்கள் அங்கே போனோம். ஸோ போகிறது அப்படின்னா go, போனோம் பாஸ்டில் went. We went there, நாங்கள் அங்கே போனோம். ஒன்லி பிகாஸ் அதனால் மட்டும்தான், எதனால்? ஷீ கேம், அவள் வந்ததனால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம். வி வெண்ட் தேர் ஒன்லி பிகாஸ் ஷீ கேம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை கொடுத்தேன், வேறு யாரும் கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன், அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை தந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேவ் தட் ஒன்லி பிகாஸ் ஷீ ஆஸ்க்ட் ஃபார் தட். ஐ கேவ் தட் ஒன்லி பிகாஸ் she asked for that. I gave that, நான் அதை தந்தேன். gave அப்படின்னா give அப்படின்னா தரது. ஸோ அதோட past tense gave. I gave that, நான் அதை தந்தேன். only because அதனால் மட்டும்தான், எதனால்? she asked for it, அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை தந்தேன். I gave it only because she asked for it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is a big problem going on. There is a big problem going on. There is problem going on அப்படின்னா அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. There is a big problem அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை, going on அப்படின்னா போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am done eating. I am done eating, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். I am done eating. I am done அப்படின்னா நான் முடிச்சிட்டேன். eating அப்படின்னா சாப்பிட்டு, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அவன் சாப்பிட்டுட்டானா, அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா? ஓகேவா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? இஸ் he done eating? இஸ் he done eating? அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா? இஸ் he done eating? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதை நீ எப்போ நிறுத்துவ? இதை பண்ணுறதை நீ எப்போ நிறுத்துவ? இதை பண்ணிகிட்டே தான் இருப்பியா, இல்லை நீ இதை பண்ணுறதை எப்போ தான் நிறுத்துவ அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? when will you stop doing this? when will you stop doing this? when will you stop அப்படின்னா நீ எப்போ நிறுத்துவ? doing this, இது பண்ணுறது, இதை பண்ணுறதை நீ எப்போ நிறுத்துவ? when will you stop doing this? நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன், நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I stopped doing this 2 months before. I stopped doing this 2 months before. I stopped அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். doing this, இது பண்ணுறதை, நான் இது பண்ணுறதை நிறுத்திட்டேன்.
2 months பிஃபோர் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஐ ஸ்டாப் டூயிங் திஸ் 2 months பிஃபோர். இதுவே இதை பண்ணுறதை நிறுத்தாத, இதை பண்ணிக்கிட்டே இரு, இதை பண்ணுறதை நிறுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத. அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் தெம். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் தெம். டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்க முயற்சி பண்ணாத. ஃப்ரம் தெம் அவங்க கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே வில் நாட் மேக் எனி ப்ராப்ளம். தே வில் நாட் மேக் அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. எனி ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ எனிவேர் வித்தவுட் யூ. ஐ டோன்ட் கோ அப்படின்னா நான் போக மாட்டேன். எனிவேர் எங்கேயும், வித்தவுட் யூ நீ இல்லாமல், ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.